ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, மை நோக்கி பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத என்னையே தருகிறேன், என்னையே ஜீவ பலியாக, என்னையே நன்றி அப்பா, ஜீவ பலியாக உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையா உடலை நன்றி அப்பா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத திரும்ப பாடுங்க, என்னையே தருகிறேன், ஜீவ பலியாக என்னை தருகிறேன், ஜீவ பலியாக என்னையே தருகிறேன், நன்றி காணிக்கையாய் உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், ஒப்பு கொடுத்தீரையா எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னதமாக. சில கேள்விகளை மட்டும் கேட்குறேன், கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்திருப்பார், நல்ல மனைவி, என்ன நல்ல உங்களுக்காய் குடும்பத்தை நல்லா பார்க்குறாங்க, குழந்தைய பெற்றெடுத்து தர்றாங்க, உங்களை டேக் கேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் செய்வீங்க.
அந்த மனைவியை கொடுத்த பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? என்ன எவ்வளோ அற்புதமான ஒரு மகளை உனக்கு கொடுத்தாங்க. அந்த பேரண்ட்ஸை கனப்படுத்தி இருக்கீங்களா? அவங்கள மரியாதையா நடத்தி இருக்கீங்களா? என்ன ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனைவியை கொடுத்தாங்களே. அப்படி எதுவும் செய்யாம இருந்தீங்கன்னா இந்த ஈஸ்டருக்கு ஏதாவது செய்யுங்க. ஆமென். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கணவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த பேரண்ட்ஸ் உங்க மாமனார் மாமியாருக்கும் ஏதாவது செய்யுங்க. இந்த ஈஸ்டருக்கு ஒரு சாரியோ ஏதோ எடுத்து அனுப்புங்க. அத்தை, ஈஸ்டருக்கு உங்களுக்காக நான் ஆசையாத வாங்கி அனுப்பிடுறேன். நம்ம யார்கிட்ட இருந்தெல்லாம் நன்மை பெற்றோமோ, it is our duty that you return back. Amen. Give them back. நம்ம அம்மா அப்பாவை ஹானர் பண்ணுங்க. Praise the Lord. பாஸ்டர், அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? பாஸ்டருக்கு ஈஸ்டருக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது எனக்கு எதுவும் வேண்டாம். ஆண்டவருக்கு ஏதாவது செய்யுங்க. குட் ஃப்ரைடே ஒரு ஆத்மாவை கூட்டு வா. ஈஸ்டருக்கு ஒரு ஆத்மாவை கூட்டு வா. ஆண்டவர் சொல்றாரு, நன்மை பெற்றனே பலன் கொடு. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் பலன் கொடுப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் நான் பலன் கொடுப்பேன். என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு பலன் கொடுப்பேன். என் மனைவிக்கு பலன் கொடுப்பேன். என் புருஷனுக்கு பலன் கொடுப்பேன். எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமா நான் இருப்பேன்ப்பா. இந்த சபையில நான் ஆசீர்வாதமா நான் இருப்பேன்ப்பா. நான் தேவனுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளிலிருந்து நன்மை உன் தலை மேல இருக்கும். உன் குடும்பத்துல சந்தோஷம் வரும். உன் குடும்பத்துல சமாதானம் வரும். உன் குடும்பத்துல விடுதலை வரும். உன் குடும்பத்துல ஐஸ்வர்யம் வரும். உன் குடும்பத்துல ஒரு பெருக்கத்தை, ஒரு மேன்மையை நீ காண்பாய். கொடுக்கிற மனசு இருக்கட்டும். ஆமென். கொடுக்கிற மனசு இருக்கட்டும். தாய் ஏன் தெரியுமா சிறந்தவள்? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தன்னையே கொடுக்கிறாள். கொடுக்கிற மனது இருக்கணும். இயேசு ஏன் தெரியுமா சிறந்தவர்? நம்மை ரட்சிக்க அவர் தன்னையே கொடுத்தார். இன்றைக்கு கொடுக்கிற மனப்பான்மையில நீங்க மாறி பாருங்க. உங்க பிசினஸ் இன்னைக்கு இருக்கிறதை விட 100 மடங்கு பெருசாகும். உங்க வேலை ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கொடு, உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிறீங்க என்பதை நான் மிக தெளிவாய் உணர்ந்து கொண்டேன். இவங்க ஊழியம் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இவங்க உண்மை கனப்படுத்தணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இந்த ஆலோசனையுடைய உள்ளத்தின் ஆழத்துல பதியட்டும். ஆழத்தில் பதியட்டும். இவங்க எப்பெல்லாம் இவங்க கை ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்படுதோ, இவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகுதோ, நான் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு என்கிற ஒரு சிந்தனை இவர்களுக்கு வரட்டும். நான் இந்த பூமிக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்மை உண்டு. நான் சபைக்கு செய்ய வேண்டிய நன்மை உண்டு. நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு என்கிற அந்த உணர்வு உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். அவர்கள் தீர்க்கமான முடிவு எடுக்கும் வரை ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கும். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கும். சிலரை தூங்க விடாதையும் ஆண்டவரே. சிலரை தூங்க விடாதையும் ஆண்டவரே. அவர்கள் தங்களை உமக்கு அர்ப்பணிக்கிற வரை ஆண்டவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். தேவனுடைய நடத்துதல் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவர் வரும் மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.